ஹலோ ஆல் வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பயோகெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின். மார்ச் 16 வந்து எக்ஸாம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்எம்எஸ்க்கு. அதுக்காக இம்பார்ட்டன்டான 10 மார்க் கொஷின் நம்ம ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்எஃப்டி, அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனால இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பிட்யூட்டரி ஹார்மோன். இதுல பிட்யூட்டரி ஹார்மோனும் நீங்க படிக்கணும். அப்புறம் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட டயக்ராம்ஸ் என்ன அப்படிங்கறது ஓவராலா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா விட்டமின்ஸும் மினரல்ஸும். விட்டமின்ஸ் அந்த டேப்லர் காலம், மினரல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேப்லர் காலம் ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடிஷ்னலா என்ன பண்றீங்க அப்படின்னா அதுல விட்டமின் ஏ, அப்புறம் விட்டமின் டி, இது ரொம்ப அதிகமா கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் விட்டமின் பி12, அது ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் விட்டமின் கே. மினரல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினரல்ஸ் டாபிக் மட்டுமே உங்களுக்கு 3 to 4 டைம்ஸ்க்கு மேல கேட்டிருக்காங்க. பட் அடிஷ்னலா அதுல பொட்டாசியம், கால்சியம், அயன் வந்து ரொம்ப அதிகமான முறை கேட்டிருக்காங்க. அதனால ஃபுல்லா நீங்க மினரல்ஸ் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நீங்க அயன், கால்சியமாவது படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது டிசிஏ சைக்கிள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது வந்து புரோட்டீன், அப்புறம் ஹார்மோனும், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது வந்து ஹார்மோன்ஸ் வந்து நீங்க மஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க. நான் மஸ்ட் படிக்கணும்னு சொல்றது ஜஸ்ட் நீங்க ரீட் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நோட்ஸ்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதை படிச்சு முடிச்சிருங்க. தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபேட்டி ஆசிட்ஸ், கிரப் சைக்கிள், அப்புறம் கிளைகாலைசஸ்னு கேட்கலாம், இல்லை இஎம்பின்னு கேட்கலாம். அதனால அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட பயோசிந்தசிஸ், இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டினா நம்மளுக்கு கேட்பாங்க. பயோகெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான சைக்கிள்ஸ் அப்படின்னா அதுல ஒன் ஆஃப் த சைக்கிள் அப்படின்னா யூரியா சைக்கிள். அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாலிசாக்ரேட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரைகார்போலிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அந்த ஆசிட் சைக்கிளை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் கீட்டோஜெனசிஸ் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லிபிட்ஸ்லாம் ஃபுல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லிபிட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், உள்ள இருக்கக்கூடிய ஏதாவது சைக்கிள்ஸ் இருந்ததுன்னா அந்த சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சப்டிவிஷன்ஸும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அமினோ ஆசிட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்சைம்ஸில் வேறு ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பிளட் டாபிக்கும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இன்சுலின். ஹார்மோன்ஸில் நம்ம செப்பரேட்டாக என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அட்ரினல் கார்டிகல்ஸ் ஹார்மோன் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து அட்ரினல் மெடுலரி ஹார்மோன் பார்த்துருப்போம். அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன் கூட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பேராதைராய்டு ஹார்மோன் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் லிப்போப்ரோட்டீன் பார்க்கணும், நியூக்ளியோடைட்ஸ் பார்க்கணும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 4 ஸ்டார்ஸ்க்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்ததா ஃபைனலாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இந்த சோடியம், அயோடின், அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்மா புரோட்டீன், இந்த சைக்கிள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் லெஸர் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்து அந்த நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ரிமைனிங் டைம் எடுக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டு ரிவைஸ் மட்டும் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறவங்க இதை ஃபுல்லா ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டைம் இல்லாதவங்க ஜஸ்ட் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அதை பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய பயோகெமிஸ்ட்ரிக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வேற ஏதாவது உங்களுக்கு ரெக்வஸ்டட் டாபிக்ஸ்ல வீடியோஸ் வேணாலும் அதையும் சொல்லுங்க. அதுக்கும் செப்பரேட்டா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓவராலா பயோகெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய 10 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் இவ்வளவுதான். இதுல அதிகமான ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறத செப்பரேட்டா ஒரு பேப்பரோ இல்லை நோட்டோ எடுத்து ஃபுல்லா நீங்க எழுதி வச்சுக்கிட்டு அதுல ஒரு கொஸ்டினா நீங்க கம்ப்ளீட் பண்ண பாருங்க. இதுல டிசிஏ சைக்கிள் ரொம்ப முக்கியம், அப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஹார்மோன்ஸ், அப்புறம் கிளைகாலைசஸ், அப்புறம் வந்து யூரியா சைக்கிள், கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட், ஃபேட் எல்லாமே நம்மளுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆனால் பேசிக்காக இருக்கக்கூடியதும் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓவரால் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும்னாலும் இல்லை வேற ஏதாவது நம்ம அகாடமி பற்றியோ இல்லை புக்ஸ் பற்றியோ எந்த குவரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மென்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.